வணக்கம். நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற யூடியூப் சேனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷோடசி ஆஸ்ட்ரோ. ஷோடசி அப்படின்னா காமாட்சி அம்மன், அதாவது லலிதா திரிபுர சுந்தரின்னு சொல்லக்கூடிய காமாட்சி அம்மனுடைய இன்னொரு பேர் தான் ஷோடசி. நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 9 பிளானட்ஸோடைய பிளேஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி, பொசிஷன்ஸை பேஸ் பண்ணி 12 ராசிகளுக்கும், மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கும் என்னென்ன விதமான பலாபலன்கள் அப்படின்றத டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் கிரக பெயர்ச்சி, அதாவது 9 கிரகங்களுமே பெயர்ச்சி நடக்கும். சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு ஒரு வாட்டி ராசியிலிருந்து மாறுவார். புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன் மாதத்துக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் ஆவாங்க. லாங் டைமுக்கு மாறக்கூடிய பிளானட்ஸ்ன்னு பார்க்கும்போது சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, குரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி, ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் ஆவாங்க. இந்த மாதிரி லாங் டைமுக்கு மாறக்கூடிய பிளானட்ஸ்ன்னு பார்க்கும்போது 4 பேர் தான்: சனி, ராகு கேது, குரு. இவங்களுடைய கிரக பெயர்ச்சி 12 ராசிக்காரங்களுக்கும், மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன மாதிரியான எஃபெக்ட்ஸை கொடுக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுறோம். நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற சேனல்ன்றதால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களுடைய சப்போர்ட் இருக்குன்ற நம்பிக்கையோட வாங்க ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போகலாம். குரு பெயர்ச்சி 2025. வருஷத்துக்கு ஒரு வாட்டி குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவார். இந்த வருஷம் மே 14ஆம் தேதி ரிஷப ராசியில் இருக்கிற குரு பகவான் மிதுனத்துக்கு மாறுவார். மிதுன ராசி குருவுக்கு பகை வீடு, அதாவது மிதுன ராசிக்கு அதிபதி புதன். அது மட்டும் இல்ல, மிதுன ராசி வந்து காற்று ராசி. காற்று ராசியில மாறுறாரு குரு பகவான், உபய ராசின்னு கூட சொல்லுவாங்க. இதனால 12 ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன விதமான எஃபெக்ட்ஸ்ன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் குருவுடைய அதிச்சார பெயர்ச்சி, அதாவது அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறுவார் அதிச்சார பெயர்ச்சியா. மறுபடியும் டிசம்பர் 5ஆம் தேதி கடகராசியிலிருந்து ரெட்ரோகிரேட் மோஷன்ல, அதாவது வக்ர நிலையில பின்னோக்கி மறுபடியும் மிதுனத்துக்கே வருவார். இந்த அதிச்சார பயிற்சியுடைய பலன்களும் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல ப்ரெடிக்ட் பண்றோம். குரு பயிற்சி, குரு அதிச்சார பயிற்சி ரெண்டுமே. குரு வந்து நவகிரகங்களையே சுபகிரகம்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம், தனக்காரகர்னு சொல்லுவாங்க. எஜுகேஷனுக்கும் குரு தான் அதிபதி. சுப நிகழ்ச்சிகள், மேரேஜ் மாதிரியான சுப நிகழ்ச்சிகளும் குருவுடைய பார்வையால தான் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் கண்டிப்பா. இந்த குரு பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான எஃபெக்ட்ஸை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்ப்போம். மிதுன ராசி குரு பெயர்ச்சி 2025. இதுவரையும் உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் மே 14, 2025 உங்க ஜென்ம ராசிக்கே வராரு. ஜென்மகுருனாலே கொஞ்சம் கவனமா இருக்கணும். அந்த அளவுக்கு நல்ல பொசிஷன் கிடையாது குரு வந்து ராசியில இருக்கிறது. கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய டைம் பீரியட் மிதுன ராசிக்காரங்களுக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கையை வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் உடைப்பாரு. ஜென்மகுரு டைம்ல நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. இந்த டைம்ல எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் வந்து வரணும் கண்டிப்பா. பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும், குறிப்பா பெரியவங்க கிட்ட, எல்டர்ஸ் கிட்ட. நீங்க விளையாட்டா பேசுற சின்ன விஷயம் கூட வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனையில போய் முடியலாம். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது பேச்சுல. கெரியர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்தமான ஒரு டைம் பீரியட் தான். ஜாப்லயும் சரி, பிசினஸ்லயும் சரி. பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப டல்லா இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு 10ஆம் வீட்டுல சனி பகவான், கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஜென்மகுரு. பிசினஸ்ல ரொம்ப மந்தமான ஒரு டைம் தான். ஜாப்ல இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நாள் ப்ரமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட் இல்லாம கொஞ்சம் பிரச்சனையிலேயே ஓடிட்டு இருக்கும். ரொம்ப நார்மலான டைம் தான் கெரியரை பொறுத்தவரையும். கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்றது கொஞ்சம் அதிகமாகும் இந்த டைம் பீரியட்ல. அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த டைம்ல. அரசியல்ல இருக்கிறவங்களும் சரி, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். வீண் பழி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க பண்ணாத தப்புக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா உங்க மேல பழி வரலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. அதே சமயம் குரு பகவானுடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடுன்னு பாக்குறாரு. குரு பார்வையால வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் உடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்பாவுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஃபாதர் சைடு ரிலேட்டிவ்ஸோட சப்போர்ட்டும் கிடைக்கும் உங்களுக்கு. பசங்களுடைய சப்போர்ட்டும் கிடைக்கும். பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சி கண்டிப்பா நடத்துவீங்க. பசங்களாலையும் ஒரு சின்ன லாபம்ன்றது உண்டாகும் கண்டிப்பா உங்களுக்கு. கலத்திரஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கறதால
இதுவரையும் மேரேஜ் ஆகாமல் யாராவது இருந்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க மேரேஜுக்கும் ரொம்ப நல்ல டைம் பீரியடுன்னு சொல்லலாம். கல்யாணம் அமையும் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருந்த சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகும். இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கிற ஒரு விஷயம் தான். குரு அதிச்சார பயிற்சியாக அக்டோபர் 18 கடகத்துக்கு மாறுவார். அதாவது மிதுனத்துக்கு 2ஆம் வீடு. டிசம்பர் 5 வரையும் இருப்பார், அங்கே கடகத்திலேயே இருப்பார். இந்த 2 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிலீஃப்ன்றது இருக்கும் கண்டிப்பாக. கெரியரில் இருக்கிறவங்க, ஜாப் அண்ட் பிஸ்னஸில் இருக்கிறவங்க ஒரு சின்ன ரிலீஃப்ன்றது இருக்கும். தனஸ்தானத்தில் குரு வர்றதால ஃபினான்ஷியலாக இருந்த பிரச்சனை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு சரியாகும். இந்த டைமில் ஒரு சின்ன ரிலீஃப்ன்றது கிடைக்கும் கண்டிப்பாக. பூர்வீக சொத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தாய் வழியிலையோ இல்லைன்னா தந்தை வழியிலையோ சொத்து ஏதாவது லிட்டிகேஷனில் இருந்ததுன்னா இந்த டைமில் வந்து கிளியர் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக சொத்து கைக்கு வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. மறுபடியும் குரு பகவான் டிசம்பர் 5 வக்ர நிலையில் பின்னோக்கி ஜன்மராசிக்கே வருவார். இந்த டைமில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கெரியரில் இருக்கிறவங்க, பிஸ்னஸில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஜன்மகுரு வக்ர நிலையில் வேற வர்றதால குறிப்பாக அரசியலில் இருக்கிறவங்களும் சரி, அரசு வேலையில் இருக்கிறவங்களும் சரி மிக மிக கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு மெடிடேட் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய ஒரு ரிலீஃபை கொடுக்கும். கண்டிப்பாக மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த டைமில் மெடிடேட் பண்ணுறது, தியானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓவராலாகவே இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு ஒரு ஆவரேஜான குரு பயிற்சி தான். பட் ஆனால் நிதானமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த குரு பயிற்சியை. இதுவரையும் நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார பலன். கோச்சாரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து நவகிரகங்கள் 9 பிளானட்ஸுமே இப்போ கரண்ட் பொசிஷன் என்னென்ன ராசியில் இருக்காங்க, அது உங்கள் ராசியிலிருந்து என்ன ஸ்தானத்தில் வர்றாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. கோச்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீரியஸாக கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு 20% மட்டும்தான் கோச்சாரம் வேலை செய்யும். அப்போ மெயினான அந்த 80% எங்கே வேலை செய்யும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய இண்டிவிஜுவல் சார்ட், அதாவது உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த்தை வச்சு ஜென்ரேட் பண்ணுற ஹாரோஸ்கோப், அந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா 80% வேலை செய்யும். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுடைய லக்னத்திலிருந்து கிரகங்கள் 9 கிரகங்களும் என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க, என்னென்ன ராசியில் இருக்காங்க, என்ன ஸ்தானத்தில் இருக்காங்க, எந்த கிரகத்துடைய தசா நடக்குது, எந்த கிரகத்துடைய புக்தி நடக்குது, இதையெல்லாம் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணணும் 80%. உங்களுடைய சுயஜாதகம் மற்றும் கோச்சாரம் ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஒரு கிளியரான ஒரு ப்ரெடிக்ஷன்ன்றதை நீங்கள் பண்ணலாம். ஒரு இண்டிவிஜுவலுக்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தை சீரியஸாக கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து நியர்பை இருக்கிற அஸ்ட்ராலஜரை வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்ட் பண்ணலாம். உங்களுடைய சுயஜாதகத்தை காமிச்சு நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் மெத்தட். நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி கன்சல்டன்சி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோவில் தெரியிற நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஸ்ட்ராலஜி கன்சல்டன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறோம். அஸ்ட்ராலஜர் கன்சல்ட் பண்ண முடியாதவங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் எல்லாம் எக்ஸாக்டாக தெரியாமல் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோச்சாரத்தை நீங்கள் பார்க்கலாமே தவிர, இந்த கோச்சார பலனை நீங்கள் பார்க்கலாமே தவிர சீரியஸாக கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற சேனல்ன்றதால உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு விசிபிள் ஆகும். நன்றி, வணக்கம்.